வணக்கம். கடந்த 6 நாட்களாக ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி ஆகிய இரண்டையும் சேர்த்து ஒரே நிகழ்ச்சியாக ஒளிமயமான எதிர்காலம் என்னும் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு பகுதியாக அதை வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் 7வது நாள். 7வது ராசி துலா ராசி. துலா ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இன்றைய தினம் பார்க்கவிருக்கிறோம். சனி பெயர்ச்சி இந்த வருஷம் கிடையாது. ராகு கேது பெயர்ச்சி போன வாரம் முடிஞ்சிருத்து. 26ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு ராகு கேது பெயர்ச்சி முடிஞ்சிருத்து. வர 11ஆம் தேதி குரு பெயர்ச்சி. ரெண்டுமே துலா ராசிக்கு நல்லா இருக்கு. துலா ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த கேது 11ஆம் இடத்திற்கு சென்று விட்டது. 6ஆம் இடத்தில் இருந்த ராகு 5ஆம் இடத்திற்கு வந்துவிட்டது. 8இல் உள்ள குரு 9ற்கு செல்ல போகிறது. 11ஆம் தேதி மே 11 குரு பெயர்ச்சி. 8லேருந்து 9க்கு போகுது. 8ஆம் இடத்தில் இருந்த குரு நிறைய இடையூறுகளை செய்திருக்கும். தொழிலில் முட்டுக்கட்டைகளை போட்டிருக்கும். உங்களுடைய தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த அளவு இருந்திருக்காது. தடைகளும் தாமதங்களும் ஏராளமாக சந்தித்திருப்பீர்கள். எதிர்பார்க்கும் அளவிற்கு வெற்றி கிடைத்திருக்காது. 8ல் குரு சில பேருக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் துலாமுக்கு எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லலாம். இப்பொழுது அது 9ஆம் இடம் செல்கிறது. 9ல் குரு வந்தால் ரொம்ப நல்ல இடம். ஓடினவனுக்கு 9ல் குரும்பாங்க. ஓடினவன்னா பிரச்சனையை விட்டு தப்பிச்சு ஓடினவன்னு அர்த்தம். அதுக்கு வேற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு இடத்துல 2 பேர் திருடறதுக்கு போனாங்களாம். அந்த திருடிய பொருள்களை எல்லாம் கையில் வச்சிருந்தவன் சத்தம் கேட்டவுடனே ஓடிட்டான். வெறுங்கையோடு இருந்தவன் மாட்டிக்கிட்டான். அவனை பிடிச்சி சாத்திட்டாங்களாம். கட்டி போட்டு அடித்தாங்களாம். அப்போ அங்கே இருந்த ஒரு வயசானவர் இதை பார்த்துட்டே இருந்துட்டு சொன்னாராம், ஓடினவனுக்கு 9ல் குரு, அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டான். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி, அதனால் இவன் மாட்டிக்கிட்டான். திருடிய பொருட்களை எடுத்துக்கொண்டவன் ஓடிவிட்டான். அவனுக்கு 9ல் குரு, தப்பிச்சிட்டான். அவன் தப்பு பண்ணால் கூட தப்ப வைக்குமா, அவ்வளவு பவர்ஃபுல்லாக அது 9ல் குரு. 8ல் சனி இருக்கிறப்போ மாட்டிக்குவாங்களாம், தப்பே பண்ணாமல் கூட. அதனால் கையில் எதுவுமே இல்லாத வெறுங்கையோடு இருக்கும் ஆசாமி மாட்டிக்கொண்டு அடி வாங்குறான். நகையை தூக்கிட்டு போனவன் ஓடிட்டான். ஓடினவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனிம்பாங்க. இந்த மாதிரி இந்த 9ல் குருங்கிறது எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை தப்ப வைக்கும். பிரச்சனைகளிலிருந்து ஓடி விடுவீர்கள். ஓடுறதுன்னா இந்த இடத்துல லிட்ரலாக ஓடுற அர்த்தம் இல்லை. யூ வில் எஸ்கேப் ஃப்ரம் ஆல் பனிஷ்மெண்ட்ஸ். அதுதான் ஓடினவனுக்கு 9ல் குருன்றது. இப்பொழுது அந்த 9ல் குரு வந்திருக்கிறதே என்ன, அதனால் நன்மை என்றால் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சிடும். குடும்பத்தில் பிரச்சனையா, இப்போ அது முடிவுக்கு வரும். நல்ல முடிவு ஏற்படும். அந்த பிரச்சனை இனிமேல் இருக்காது. வியாபாரத்தில் தடை ஏற்படுகிறதா, நஷ்டம் ஏற்படுகிறதா? இனிமேல் நஷ்டம் இருக்காது, தடை இருக்காது. நல்ல விதமாக உங்கள் வியாபாரத்தை தொடர்ந்து செய்வீர்கள். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும். தொழிலில் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? துலா ராசிக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் இப்போ அது சரியாயிடும். நீங்கள் பழையபடி நல்ல ஆரோக்கியமாக திடகாத்திரமான நல்ல ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருக்க போகிறீர்கள். உங்கள் நோய் நொடிகளெல்லாம் காணாமல் போய்விடும். நோய் நொடிகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். வழக்கு வியாஜ்யங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். இந்த 3 விடுதலை. கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை, வியாதியிலேருந்து விடுதலை, எதிரி தொல்லை வழக்கு வியாஜ்யம் இருந்தால் அதிலிருந்தும் விடுதலை. அப்போ நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லாரும் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள். நல்லோர் சகவாசம் கிடைக்கும். நல்லவர்களோடு மட்டுமே பழகுவீர்கள். இந்த ஒரு அற்புதமான மாற்றம் இந்த குரு பெயர்ச்சியால் கிடைக்கிறது. 12ஆம் இடத்திலே இருந்த கேது 11ஆம் இடத்திற்கு சென்று விட்டதால் எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றி பெற செய்யும். 5ஆம் இடத்திலே சனி ராகு சேர்க்கை என்பது புத்திர சந்தானத்தை கொடுக்கும். 5ல் சனி ராகு சேர்ந்தா ஆண் வாரிசு. நிறைய பேர் 5ல் ராகு இருந்தால் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜோதிடர்கள். ஆரம்பகால இளம் ஜோதிடர்கள் கத்துக்குட்டிங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க யாருக்குமே. 5ல் ராகு இருந்தால் குழந்தை உண்டு. ஜனனகால ஜாதகத்திலே 5ல் ராகு இருந்தால் ஆண் குழந்தை, 5ல் கேது இருந்தால் பெண் குழந்தை. 5ல் ராகுவோ கேதுவோ இருந்தால் குழந்தை கிடையாதுன்னு ஒரு தவறான கருத்து மக்களிடையே பரப்பப்படுகிறது. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இட் இஸ் நாட் ஸோ.
5ல் ராகு கேது இருந்தால் குழந்தை கிடையாதுன்னு எந்த நூலில் இருக்குது, எந்த சாஸ்திரத்தில், எந்த இடத்துல சொல்லியிருக்கு ஜோசியத்தில்? ப்ராக்டிக்கலாகவே பாருங்களேன். எத்தனை பேர் 5ல் ராகு 5ல் கேது இருக்கிறவங்களா குழந்தை இல்லையா? இதெல்லாம் ஃபேமிலியில் பரம்பரையாக வரக்கூடிய விஷயங்கள். ராகு ஒருத்தருக்கு 5ல் இருந்தால் அந்த ஃபேமிலியில் எல்லாருக்கும் 5ல் இருக்கும், எல்லாருக்கும் குழந்தை இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்கும் 5ல் ராகுவுக்கும் சம்பந்தம் இல்லை. தயவு செஞ்சு இந்த பாயிண்ட்டை எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்க. 5ல் ராகு இருந்தால் ஆண் வாரிசு, கேது இருந்தால் பெண் வாரிசு. குரு பார்த்தா ரெண்டுமே உண்டு. 5ல் உள்ள ராகுவையோ கேதுவையோ குரு பார்த்து விட்டால் அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கும். முதலில் ஒரு ஆண், அப்புறம் ஒரு பெண். இப்போ 5ஆம் இடத்துல 5 குடைவன் ஆட்சியாக இருக்கிறது, ராகுவும் இணைந்திருக்கிறது. எனவே திருமணமான இளம் வயது துலா ராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏன்னா குரு வேற பார்க்குது. மிதுனத்திலிருந்து குரு கும்பத்தில் உள்ள சனி ராகுவை பார்க்கும். கும்பத்தில் சனி ராகு, மிதுனத்தில் குரு. மிதுனத்திற்கு 9ஆம் இடம் கும்பம். எனவே 9ஆம் பார்வையாக கும்பத்தில் உள்ள சனியையும் ராகுவையும் குரு பார்க்கும். குரு பார்வையில் சனி ராகு, குரு பார்வையில் 5ஆம் இடம். 5ஆம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை என்பது யோகம். புகழை கொடுக்கும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், குழந்தை செல்வத்தை கொடுக்கும். நிறைய குழந்தைகள் பிறப்பார்கள், அறிவாளி குழந்தைகளாக பிறப்பார்கள். 5ல் ராகு இருந்தால் அறிவாளி பையன் இருப்பான். பரம்பரையாக வருது இது. 5ல் ராகு 11ல் கேது பார்த்தீங்கன்னா சில ஃபேமிலியில் எல்லாருக்கும் அப்படியே வரும். 4 தலைமுறைக்கு அதே மாதிரியே வரும். அதனால் அது தோஷம் அல்ல. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. 9ஆம் இடமான மிதுனத்திற்கு குரு செல்கிறது. நீங்கள் இப்பொழுது வணங்க வேண்டியது திருவொற்றியூர் வடிவுடையம்மனை வணங்க வேண்டும், ஆதிபுரீஸ்வரரை வணங்க வேண்டும். புற்றிடம் கொண்டான், வன்மீகநாதர், ஆதிபுரீஸ்வரர், படம்பக்கநாதர் என்றெல்லாம் போற்றி புகழக்கூடிய திருவொற்றியூர் ஒற்றியூர் ஈசனை வணங்க வேண்டும். ஒற்றியூர் என்பது மிக பழமையான தலம். உலகின் மிக பழமையான தலங்களுள் திருவொற்றியூர் ஒன்று. உலகின் மிக பழமையான ஸ்தலங்கள், மிக பழமையான கோவில்கள் அப்படின்னு நம்ம உட்காந்து ஒரு பட்டியல் தயாரித்து அதுக்கு ஆதாரங்களோட எதெல்லாம் ரொம்ப பழமையான கோவில்னு பார்த்தோம்னா அந்த மிக பழமையான கோவில்களிலே திருவொற்றியூரில் இருக்கும் வடிவுடை அம்மன் சமேத ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவில் ஒன்று. அங்கே வன்மீகநாதராக சிவன் காட்சியளிக்கிறார். புற்றிடம் கொண்டான் படம்பக்கநாதர். வாசுகி என்னும் நாகம் தவம் செய்த இடம். நாக தோஷத்தை போக்குகின்ற தலங்களிலே திருவொற்றியூர் ஒன்று. 27 நட்சத்திரங்களின் தேவதைகளும் அங்கு சிவனை வழிபட்டன. 27 நட்சத்திரத்துக்கும் உரிய தேவதைகள், ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தேவதை இருக்கும். 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியே 27 தேவதைகள் உள்ளன. அந்த தேவதைகளெல்லாம் சிவனை பூஜித்து அருள் பெற்ற தலம் திருவொற்றியூர். சங்கிலி நாச்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் திருமணம் நடைபெற்ற இடம். சங்கிலி நாச்சியாரை இங்கே தான் திருவொற்றியூரில் தான் சுந்தரர் மணந்து கொள்கிறார். அதன் பிறகு திருவொற்றியூர் சென்ற பிறகு அங்கே பறவை நாச்சியாரை சிவன் மனம் முடித்து வைக்கிறார். ஒரு கல்யாணத்தை நிறுத்தினதுக்காக 2 கல்யாணம் பண்ணி வைக்கிறார் பிராயச்சித்தமாக. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழிபட்ட தலம், தேவாரத்திலே சிறப்பித்து பேசப்பட்ட தலம், மூவர் தேவாரம் பாடிய தலம், அருணகிரிநாதர் பாடிய தலம், ராமலிங்க அடிகள் பல வருடங்கள் வாழ்ந்து வழிபட்ட தலம், பட்டினத்தடிகள் வழிபட்ட தலம், பட்டினத்தடிகளுக்கு பேய்க்கரும்பு இனித்த இடம் திருவொற்றியூர். எல்லா மகான்களும் வழிபட்டிருக்கிறார்கள், எல்லா அருளாளர்களும் வழிபட்ட தலம், எல்லோராலும் பாடப்பட்ட தலம். தீட்சிதர் கீர்த்தனை பாடியிருக்கிறார், முத்துசாமி தீட்சிதர் பாடியிருக்கிறார். தியாகராஜ சுவாமிகள் திருவையாறுல தியாகராஜர்னு ஆராதனை பண்ணுவாங்க தெரியுமில்ல. சத்குரு ஸ்ரீ தியாக பிரம்மம் என்கின்ற ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் அவர் திருவொற்றியூருக்கு 5 பாட்டு பாடியிருக்கார். அதுக்கு பேர் திருவொற்றியூர் பஞ்சரத்னம்னே பேர். பஞ்சரத்னம்ங்கிற பேரில் அவர் 5 இடத்துல பாடியிருக்கார். அதில் ஒரு பஞ்சரத்னம் தான் திருவையாறு பஞ்சரத்னம். அதைத்தான் எல்லாரும் கோஷ்டி கானமாக குரூப் சிங்கிங்கில் பாடுவாங்க தியாகராஜ ஆராதனை நடக்கும்போது. நம்ம டிவிலெலாம் பார்ப்போம். அதே தியாகராஜர் திருவொற்றியூருக்கு வந்திருக்கார். சென்னைக்கு விஜயம் பண்ணியிருக்கார். அவர் திருவாரூரில் பிறந்தவர், திருவையாறில் வாழ்ந்தவர். அவர் திருவொற்றியூருக்கு விஜயம் செய்திருக்கிறார். திருவொற்றியூருக்கு அவர் வந்தபொழுது இந்த கோவிலிலே உள்ள ஈசன் அம்பிகை வழிபட்டு 5 பாடல்களை பாடியிருக்கிறார். அவற்றிற்கு திருவொற்றியூர்
பஞ்சரத்னம் அப்படின்னு பேர். இது பாடாதவங்களே இல்லை, எல்லாரும் பாடியிருக்காங்க, எல்லாரும் பாடியிருக்காங்க. தேவார மூவரிலிருந்து ஆரம்பித்து பாபநாசம் சிவன் வரைக்கும் எல்லாரும் பாடியிருக்க தலம். ரொம்ப விசேஷமான தலம். அந்த தலத்திற்கு துலா ராசி அன்பர்கள் சென்று வர வேண்டும். துலா ராசி அன்பர்கள் அங்கு சென்று வழிபடும் பொழுது 27 நட்சத்திர தேவதைகளுக்கு தனித்தனியே பிரதிஷ்டை செய்த சிவலிங்கம் இருக்கிறது. அந்த 27 சிவலிங்கத்தையும் தரிசனம் செய்யுங்கள். அதிலே உங்களுடைய நட்சத்திர தேவதை பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்தை அங்கே கல்பூரெல்லாம் ஏற்றி கும்பிடுங்க. சித்திரை, சுவாதி, விசாகம் அந்த நட்சத்திர தேவதைகள்லாம் வழிபட்ட சிவலிங்கம் அங்கே இருக்கும். அஸ்வினியிலேருந்து ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்களும் இங்கு வந்து வழிபட்டு இருக்கின்றன. தமிழ்நாட்டில் 2 இடத்துல தான் 27 நட்சத்திரங்கள் வழிபட்டு சிவப்பிரதிஷ்டை செய்த லிங்க பிரதிஷ்டை செய்த இடம் 2 தான் இருக்குது. ஒன்று திருவொற்றியூர், இன்னொன்று திருவிடமருதூர். அதனால் திருவொற்றியூர் தலத்திற்கு வந்து துளாராசி அன்பர்கள் அந்த அம்பிகை திரிபுர சுந்தரின்னு பேர். தமிழிலே அதை வடிவுடை அம்மன் என்று நாம் அழைக்கிறோம். வடிவுடை அம்மன் மாணிக்க மாலை என்று வள்ளலார் சுவாமிகள் 30 பாடல்கள் பாடியிருக்கிறார். அதிலேருந்து அந்த வடிவுடை அம்மன்கிற பெயர் அங்கே நிலைநிறுத்தப்பட்டது. கம்பர் தனது ராமாயணத்தை எழுதுவதற்கு இங்கே தான் வந்து ரூம் எடுத்தார். இப்போல்லாம் ஏதாவது எழுதணும்னா ரூம் போட்டு எழுதுறோம்பாங்க. அப்போல்லாம் ரூம்லாம் கிடையாது. கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலில் போய் உட்காந்து ஒன்று எழுதுவாங்க எல்லோரும். கம்பர் ராமாயணம் எழுதுறதுக்கு தேர்ந்தெடுத்த கோவில் எதுன்னா திருவொற்றியூர் தான். திருவொற்றியூரில் வந்து வட்டப்பாறை காளி அருகிலே உட்காந்து தான் கம்பராமாயணமே எழுதினார். எங்கேயும் ஸ்டார் ஹோட்டல்லாம் போய் ரூம் போட்டு எழுதலை கம்பர். வட்டப்பாறை காளி கிட்ட உட்காந்து எழுதுறார். எனவே ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலம். தாரி நீ கொண்டி அப்படின்னு ஒரு பாட்டு சுந்தரசாவியரில் தியாகராஜ சுவாமிகள் பாடினது. அது வந்து அந்த திருவொற்றியூர் பஞ்சரத்னம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 பாடல்களிலே ஒன்று. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச பாட்டு தான். அது தாரிணி தெலுசுகொண்டி. அது வந்து திருவொற்றியூரில் வந்து தியாகராஜர் பாடினது. எனவே இந்த கோவிலின் சிறப்புகளை எடுத்து சொல்வதானால் அதற்கு தனியாக ஒரு நாள் போதாது. அவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன இந்த ஆலயத்திற்கு. ஒற்றியூர் ஈசன் என்று சொல்லக்கூடிய தியாகேசனை, ஆதிபுரீஸ்வரர், தியாகேசன் எல்லாம் அங்கே இருக்காங்க. 2 தனித்தனி சன்னதி. தியாகராஜர் சன்னதி வேற, ஆதிபுரீஸ்வரர் சன்னதி வேற. ஆதிபுரீஸ்வரருக்கு கவசம் சாத்தியிருக்கும். பொருங்கு சட்டம் போட்டுட்டு கார்த்திகை மாசத்து பௌர்ணமி அன்னைக்கு தான் கவசத்தை நீக்கிவிட்டு லிங்க திருமேனியை தரிசிக்க அனுமதிப்பார்கள். அந்த தலத்திற்கு துளாராசி அன்பர்கள் சென்று விட்டு வந்தால் இந்த ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி 2க்கும் சேர்ந்து ஒரு முக்கியமான பரிகார ஸ்தலமாக அது விளங்குகிறது. அதை வழிபடவும்.